இப்போ உள்ள அரசியல் சூழ்நிலையில் சென்னையில் பயங்கர வெள்ள புயல் நடந்தது. அதில் ஒரு குழந்தைய அட்டைப்பெட்டியில் வச்சு இது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அட்டைப்பெட்டியில் வச்சு அதை கொண்டு போய் உரியவர்கள்ட்ட சேர்க்கறதுக்கே ஒரு சரியான ஒரு நிலைமை இல்லை. அந்த சூழ்நிலை சென்னை ஆயிட்டு. ஆனால் சீமான் என்னன்னா, சீமான் உலகத்துக்கே இந்த தமிழ்நாட்டுக்கே குரல் கொடுக்கறது சீமான் தான். சீமானால் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவெளியை கொண்டு வர முடியும். ஏன் படிக்கிற மக்கள் இருக்காங்க, இந்தோ எய்தாப்புல நிற்கிறாங்க, இந்த பின்னாடி நிற்கிறாங்க. இந்த மக்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கறது யாருனாக்கா அது சீமானாக தான் இருக்க முடியும். ஏன்னா சீமான் மாதிரி ஒரு துணிச்சலவான ஒரு அரசியல்வாதியை நம்ம பார்க்க முடியாது. சீமானுனாக்கா ஏன் காலேஜ் எடுத்துங்க, ஸ்கூல் பிள்ளைங்களை எடுத்துங்க, யாருனாக்கா சீமான் 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 அவங்கள தான் விரும்புகிறாங்க. ஏன்னா நல்லதே சொல்கிறாரு, நல்லதே செய்கிறன்னு நினைக்கிறாரு. ஆனால் அவங்கள தான் மக்கள் கொண்டு வரணும். அதனால் சீமானை முதல்ல என்ன யாரை பாராட்டணும்னா, சீமானை நிச்சயமாக நான் பாராட்டக்கூடியது சீமான் வரணும். நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற செய்யணும். மாணவர்கள் நிச்சயமாக செய்வாங்க. அதே காலேஜ் மாணவர்கள், படிக்கின்ற மாணவர்கள் நிச்சயமாக சீமானை முதல்வர் ஆக்கிறதுக்கு முன்முயற்சி செய்வாங்க. அது நிச்சயமாக எனக்கு தெரியும். அதாவது சீமான் நினச்சா முடியும். அதாவது மக்களுக்கு போய் சென்றடைகிறதுக்கு சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்கணும். அது சீமானால முடியும். நிச்சயமாக மக்களை தேர்ந்தெடுத்தா அவங்க வீட்டுக்கு போய் சேர்ற அளவுக்கு சீமான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கார். அவங்கள சீமானை கொண்டு வரதுக்கு மக்களும் தயாராக இருக்கணும். நிச்சயமாக வெற்றிகரமாக அமையும். அது மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, மாணவர்களும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நிச்சயமாக சீமான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக 100%, 90% சீமான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி 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 நன்றி. கிட்டத்தட்ட 64 வயசாகுது. கிட்டத்தட்ட 50 வருஷ காலமாக திராவிட கழகத்தில் அண்ணாடிஎம்கே டிஎம்கே மாறி 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 எங்களை சிறைப்படுத்தி தான் வச்சுருந்தாங்களே தவிர இதுவரையிலையும் நாட்டில் சுதந்திரமாகவே இருந்தது கிடையாது. ஆகையினால இப்போ நாம் தமிழர் கட்சின்ட்டு நம்ம தமிழனை காப்பாற்றுறதுக்காக தமிழன் ஒருத்தன் வருவானான்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த காலம் நான் ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தேன். அந்த காலமெல்லாம் மாறி நமக்கு தமிழன் ஒருத்தன் வந்துட்டான்டா, சீமாங்கிறவன் ஒருத்தன் வந்துட்டான்டாங்கிறதுனால அந்த உணர்வில் இந்த வயசுலேயே நான் கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக நாம் தமிழர் ஆட்சிக்கு வரணும். சீமான் தான் முதலமைச்சர் ஆகணும். இந்த திராவிட கழகத்துக்கு அவரோட படி அவர் நடந்து போகிற பாதையை பார்த்துட்டு திராவிடமெல்லாம் சேர்ந்து நம்ம தமிழன்ட்டு வர்ற அளவுக்கு இந்த கட்சி வளரணும், ஆட்சி பெறணுங்கிறத கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த முறை ஜெயிச்சு பாராளுமன்றத்துக்கு போய் அவர் கொடுக்குற குரலில் பிஜேபி மற்ற எதிர்கட்சி அண்ணாடிஎம்கே டிஎம்கேக்காரவங்களாம் வெளிநடப்பு பண்ணிக்கிட்டு சட்டை கழிச்சிக்கிட்டு வெளியே ஓடிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு நாம் தமிழர் கட்சி உருவாகிட்டு இருக்கு. கண்டிப்பாக வளரணும், ஜெயிக்கணும், வெற்றி பெறணும், பார்லிமெண்ட்டுக்கு போகணும். திமுக அதிமுக கட்சின்னு பெரிய கட்சிகள் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி எதுக்கே மக்கள் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இவங்க தான் இப்போ 50 வருஷ காலமாக அவங்கள்ட்ட அடிமையாக தானே இருக்கிறோம். சோத்து கூட வழி இல்லாமல் படிக்கிறது, காசு கட்டுறதுக்கு போய் தாலி அடமானம் வச்சு கூட படிக்க வச்சு பார்த்துட்டோம், ஒன்றும் நடக்கலையே. இது வரையும் அடிமையாக தானே இருந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு விடுதலை ஆகணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு போயே ஆகணும், ஜெயிக்கணும். நாம் தமிழர்லேருந்து பார்லிமெண்ட்டுக்கு 10 பேராவது போனால் கண்டிப்பாக சட்டை கழிச்சிட்டு வெளியே ஓடிடுவாங்க எதிர்கட்சியெல்லாம். நன்றியா. நன்றிப்பா. புதுசாக மாற்றம்னு சொல்லிட்டு சீமானெலாம் வராங்க. இவங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கணுமையா. எப்படின்னு கேட்டால், மக்களின் பேரில் யார் அக்கறையாக இருந்து செயல்படுறாங்களோ அவங்க மக்களே தேர்ந்தெடுக்கணும். ஒன்று, மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், மக்கள் என்ன செய்யணும், அவங்கள வரவேற்கணும். பேசுகிற இந்த எண்ணத்துக்காக வாக்கு செலுத்துறாங்களா இல்லை அந்த சின்னத்துக்காக தான் வாக்கு செலுத்துறாங்களா? எண்ணத்துக்காக தான் வாக்கு செலுத்துவாங்க, சின்னத்துக்கெல்லாம் கிடையாது. சின்ன எது வேணாலும் வச்சுக்கிட்டோம். சீமானை பார்த்துட்டா, முகத்தை பார்த்துட்டா, தம்பி முகத்தை பார்த்துட்டா எல்லாமே சரணாகுவாங்க. ஆனால் அது நிலைக்கணும். அந்த பார்வையும் அந்த பேச்சை கேட்ட காதுலையும் அது ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் ஓட்டு போடுற வரைக்கும். நான் சொல்ல புரியுதா இல்லையா? எல்லா மக்களுக்கும் நான் சொல்கிறேன், நான் நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன். அவங்க அத்தனை பேர் காதுலையும் சீமானுடைய அந்த சத்தம் ரீங்காரம் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் ஓட்டை போட்டு வர்ற வரைக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் அவனுடைய ஆட்டத்தை. அவர் தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? என்னங்க, ஆட்சி செலுத்த தெரியாத ஒரு அவலமாக இருக்குது. என்ன கேட்டாக்கா, சாராயம் வித்து தான் ஆட்சி செலுத்தணுங்கிறது எந்த சமுதாயத்தில் இருக்குது, எந்த நாட்டில் இருக்க? ஒரு தொழில்துறையை உருவாக்கலாம், தொழில்துறை மக்களுக்கு எந்த வகையில் வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சிந்தித்து செயல்படலாம். இந்த விஷயமெல்லாம் இருக்கையில் சாராயம் வித்து தான் ஆட்சி செய்யணும், பிராந்தியை வித்து தான் ஆட்சி செய்யணுங்கிறது எந்த முறையில் எந்த இதுலேயும் அடிப்படையிலையும் அது ஒத்து வராது தம்பி. ஏன்னு கேட்டால், இளைஞர்கள் தான் எனர்ஜி.
நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு இளைஞர் தான் எனர்ஜி. அந்த எனர்ஜியை நம்ம அழிச்சிட்டா எப்படி நாடு முன்னேறும்? எந்த வகையில் நாடு முன்னேறும்? அது வந்து அந்த முறை சரிதானே? அது யாரோ நான் டிஎம்கே கட்சிக்காரன் தான், யாராக இருக்கட்டும், தப்பு தான் சொல்லுப்பதா. ஒழுங்காக முறையாக இந்த இந்த மதுவிலக்கு திட்டத்தை கொண்டு வந்து மதுவை அப்புறப்படுத்திட்டு நாட்டு மக்களுடைய ஆரோக்கியத்தை காப்பாற்றி அவங்க ஆட்சி நடத்தக்கூடியவங்களா இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு நான் வரவேற்கிறேன். நான் யாராக இருந்தாலும் உள்ளத்தில் உள்ளது தான் வெளியில் வறுமையா. எப்படி ஒரு மனிதனுடைய வார்த்தையை கொண்டு தான் நம்ம நிர்ணயிக்க முடியும் மனிதனை. சும்மா வார்த்தை வந்து அந்த வார்த்தை ஜாலம் இருக்குது. வார்த்தையை வந்து ஜோடனை பண்ணி கற்பனை பண்ணி திட்டமிட்டு பேசுகிறதும் இருக்குது. உள்ளிருந்து அடிவயிற்றிலிருந்து வரக்கூடிய அடிநாதத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வேறு. அது சீமான்ட்டு இருக்குது. மற்றவங்கள்ட்ட நான் வந்து பார்த்த வரைக்கும் இல்லை, மேலோட்டமாக தான் இருக்குது. நேர்மையாக இருக்கார். நம்ம உட்குத்து வேறு வேலை கிடையாது. ஆனால் அவர் சீமானை பொறுத்தளவில் அந்த மாதிரி வேலை கிடையாது. ஏன்னு கேட்டால் நான் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகாலமாக அவருடைய இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவருடைய செயல்பாடு, அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை எல்லாத்தையும் நான் பார்த்துட்ருக்கேன். அப்படிங்கையில் அவருடைய இது வந்து எனக்கு வந்து என்ன ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுது. எனக்கு வயசு 62 ஆச்சு. என்ன பண்ணுது, நான் அங்கே போய் உட்கார முடியாது. என்னால் வீட்டில் வந்து போய் இருக்க வேண்டிய நேரம் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் அங்கே நிகழ்து. அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து நிற்கிறதுக்கு அந்த எனர்ஜி உள்ளே வருது, உள்ளேருந்து உற்பத்தி ஆகுது. அதான் உண்மை. நன்றி, வணக்கம். அனைத்து கட்சியும் மனிதர்களுக்கான அரசியலை பேசுகிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த மண்ணை காக்க வேண்டும், இந்த பூச்சி வண்டுகளை பாதுகாக்க வேண்டும், இந்த மலையை பாதுகாக்க வேண்டும், கடலை பாதுகாக்க வேண்டும், அனைத்து உயிர்களுக்குமான ஒரு மண்ணை, இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். மற்ற கட்சியிலிருந்து வேறுபடுவதற்கு காரணம் அனைத்து உயிர்களுக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடுகிற வள்ளுவன் போற்ற அந்த வரிகளுக்கு ஏற்ப நாம் தமிழர் கட்சி செயல்படுகிறது. ஆனால் மற்ற திமுக அதிமுகலாம் தனக்கு சுயநலத்திற்காக ஒரு கட்சியை தொடங்கி தன் குடும்ப பிள்ளைகளுக்காக தன் வாரிசுகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சிகள் மற்ற கட்சியை விட நாம் தமிழர் கட்சி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடுகின்ற வள்ளுவன் வழி வருகின்ற நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை தரும். அதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி நாங்கள் தொடங்கி நடத்துகிறோம். பணபலத்தில் வந்து திமுக வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளர்கள் பலமா இருக்காங்க. எளிய மக்களுக்கான புரட்சி முன்னெடுக்கிற நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வந்து பொருளாதாரத்தை பின்தங்கி இருக்காங்க. அவங்கள வச்சு அவங்களை வீழ்த்திட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு மாறி வரும்ல, இப்படியேவா போயிட்டு இருக்கு? எத்தனை நாட்கள் இந்த குடம் கொடுத்து குண்டான் கொடுத்து அரிசி கொடுத்து பருப்பு கொடுத்து ஓட்டுலாம் வாங்கினா எத்தனை நாள் ஓட முடியும்? இன்றைக்கி படித்த இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி வர்றாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நான் 5 ஆண்டுகளுக்கு முன்பு இதே பாராளுமன்ற தேர்தலில் 45,000 வாக்கு இந்த பாராளுமன்றத்தில் வாங்கியிருக்கிறோம். 45,000 தமிழ் பிள்ளைகள் இருக்கிறான்ல, இன்னும் மாறிக்கிட்டு வருது. இந்த ஐயா உங்க வயது எத்தனையா? ஐயா என்னோட வயது 64. 64 வயதுல எந்த கட்சியில பயணிக்கிறீங்க? நான் வந்து பாமகவில் பயணித்தேன் முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து 13 ஆண்டாகுதுங்க. இது வந்து மக்களுக்கு உண்மையாக நடக்கக்கூடிய கட்சி, யதார்த்த நிலை தெரிஞ்ச கட்சி, தமிழனா வாட வைக்கக்கூடிய கட்சி. திமுக அதிமுக கட்சிகள் இருக்குல்ல, ஆட்சி அதிகாரத்தில் வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மாற்றா நாம் தமிழர் கட்சி எதுக்கு மக்கள் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? மண் வளம், மழை வளம், பொதுவாக எல்லா வளமும் நம்மள்கிட்ட இருக்குது. அந்த வளத்தை காவந்து பண்ணணும். இவங்க எல்லாம் கல்குவாரி அப்படின்னு போட்டு வெளி மாநிலத்துக்கு கள்ளத்தனமாக கொண்டு போகிறாங்க. அதுக்கு இந்த அரசுகள் உடஞ்சே இருந்தது. அதெல்லாம் விரட்டி அடிக்க நாம் தமிழர் கட்சி தேவை தற்போதைய சூழ்நிலையில். இந்த கட்சிகளுக்கு மாற்றம் நாம் தமிழர் கட்சி வென்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக முடியும். மக்கள் புரிதல் இப்போதான் புரிதல் வந்துட்டு இருக்கு. அதனால் நிச்சயம் வெல்லலாம் முடியும். நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா.